அது வேலை செய்யறேன் இன்றைக்கு குழப்பினா அடிப்பேன் எங்களுக்கு எல்லாம் அதனால நாங்கள் சென்றோம் கூப்பிடவே இல்லை என்ன செய்ய போறீங்க? சொல்ல மாட்டேனே சொல்லுங்க. சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு நிறைய சில உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கு போட்டு நல்ல வடிவா குழைக்கும் அதெல்லாம் போட்டு குழைச்சாதான் வடமாக்கி கட்டுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நாங்க அன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களை விட்டா நிக்கிறோமே குட்டி விட்டு, அதாவது எங்களை குட்டி விட்டு நிக்கிறோமே சரி யாரும் என்ன சொல்றோம் நாங்க எங்களோட போடுறாங்களே என்ன உண்மைக்குமே பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட விட்டா நிக்கிறோம். பாப்பீங்களா என்னடா செந்திரனை காண இல்லையாண்டு. செந்திரன் உண்மைக்குமே என்ன செய்யற அதாவது வேலை செய்யறேன் இன்றைக்கு குழப்பினா அடிப்பேன் எங்களுக்கு எல்லாம் அதனால நாங்க செந்திரனை கூப்பிடவே இல்லை என்ன நேற்று தினமும் வேலை 14ஆம் வீடியோவும் ஒன்றும் போடையில என்ன செய்யறேன் எங்களுக்குமே தெரியல. அதே போல இன்றைக்கும் செந்திரன் வேலை செய்கிறார். அப்போ அதுவும் நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ அதனால நாங்கள் செந்திரனையும் கூப்பிடல என்ன வீடியோவுக்கும் அவன்டை நீங்களும் நானும் மட்டும்தான் நீங்கள் நானும் மட்டும்தான். அதுவும் இன்றைக்கும் ஒரு குக்கிங் வீடியோ தான் நாங்கள் செய்ய போகிறோம். அது என்ன வீடியோன்ட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போய்தான் பார்க்க போகிறோமே. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போமே. அப்போ நாங்கள் எங்களோட வீடியோ போடுறது முன்னுக்கு உங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போவோம். முன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வடை தான் செய்ய போகிறோம். அதாவது உளுந்து வடை. உளுந்து வடை சந்தோஷத்துக்கு உளுந்து வடை தான் நெய் செஞ்சு கொடுக்க என்ன சந்தோஷம் என்ன நெருங்கிய நாள் ஆயிட்டு தானே என்னட்டா அப்போ சந்தோஷம் கேட்ட ஐயோட அப்போ சரி அவர்கிட்ட விருப்பத்துக்கானே ஒரு உளுந்து வடையை செய்வோம்ட்டு தான் என்ன செய்ய தெரியும். நீங்கள் அதை பெரிய யோசிக்க செஞ்சதெல்லாம் அவன் நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமே. நீங்கள் போய் காட்டுறீங்களோ போட்டு வாங்க செந்திரவாலாம் நீங்கள் அனுப்பி போகணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் கட்டமாக உளுந்தரைக்கு வந்துடுறோம். பார்த்தீங்கன்னா இங்கே வேறங்க உளுந்து நான் நேற்றைய தினமே நல்ல வடிவா ஊற விட்டுட்டு போனானே என்ன செய்ய போறீங்க? நானும் சொல்ல மாட்டேனே சொல்லுங்க. சொல்லவே மாட்டேன். உளுந்து அரைக்கிறனால சில உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். தோசை இல்லாட்டி இல்லை ரெண்டுமே இல்லை இந்த வித்தியாசமாக வரி வேண்டும். நாங்கள் முன்னுக்கும் அதுக்கு பதிலாக முன்னுக்கும் நாங்கள் இந்த உளுந்து இருக்கல்லோ இதை நாங்கள் மிக்சியில் போட்டுட்டு அடிக்குவோம். சரி ஓகே. உளுந்துல தோசை மட்டும் வைக்கிறது. ஓ அப்போ பாருங்க வித்தியாசமாக வடையே இல்லை அதுவும் இல்லை அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரியாது. நாங்கள் முன்னுக்கு இதை மிக்சியில் நல்ல வடிவாக அரைக்கணும். சொன்னா பிறகு உளுந்தும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஏன் தெரியுமோ நாங்கள் வடைக்கு போடுறதுக்கு சரியோ இதுக்கு இதில் கொஞ்சம் பழக்கட்டு நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மிக்சியில் அடிப்போம். முன்னுக்கு என்ன இதை நாங்கள் வேலைக்கே போட்டதில்லோ அடிபட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் கலர்லாம் வித்தியாசம் இங்கே வேணும். ரைட் அடிச்சாச்சுண்ணா மீன் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? என்ன விட்டா காணுமென்று சொல்ல வர நாங்கள் இனி வீட்டில் போடுவோமே என்ன வலிச்சு. ஆனால் கொஞ்சம் வடை தான் பரப்பது போல இருக்கு எனக்கு. ரைட் ஓகே.
ஓகே இனி நாங்கள் எல்லாமே தண்டிட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் பட்டிட்டு பார்ப்போம். வந்து பாருங்க உண்மைக்குமே நீங்க பார்த்துருப்பீங்க நான் உளுந்தெல்லாம் அடிச்சதை இங்க பாருங்க உளுந்தெல்லாம் அடிச்சு நல்ல வடிவா எல்லாம் வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சைன்னு செத்தல் மிளகாய் கருவேப்பமில்லை இது பெருஞ்சீரகம் எண்ணெய் இங்கால உப்பு தண்ணி தான் வச்சிருக்கிறோம். இது தண்ணி இவ்வளவு இது ஜோக்கு இதுவும் ஜோக்கு தான் கேஸ் அப்படி வையுங்கோ ஒன்று வச்சுட்டு வாங்கோ. உண்மைக்கு மெங்காலையும் பாட்டு சத்தம் உங்களுக்கு தெரியல எனக்குண்டா என்ன நடக்குது தெரியல. அங்கே பிறந்த நாளாம் அதனாலாம் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு அப்போ நாங்கள் முன்னுக்கும் வடைக்கு என்னென்ன தேவையான முன்னுக்கு எல்லாத்தையும் செய்வோம். உண்மைக்குமே ஈஸியான வேலை தான் வடை சுடுறது. அப்போ நாங்கள் இதுக்குள்ளே என்னென்ன போட போகிறோம் தெரியுமோ? இல்லை இந்த வெங்காயம் வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு இதுக்குள்ளே இருக்கிற பச்சை செத்த கருவேப்பமிலையிலையும் போட்டு செத்தலையும் செத்தல் பச்சை செத்தல்ல செத்தல் இந்த அளவு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகமும் போட்டுட்டோம். என்ன எல்லாம் போட்டு நீ நல்ல வடிவா குழைக்கணும். எல்லாம் போட்டு குழைச்சாதான் வடை மாதிரி கட்டுவேன். நான் செய்வேன் தானே சந்தோஷம். என்ன எனக்கு சமைக்க தெரியான்னு வச்சுங்களேன். அதானே நல்ல வடிவா வடை சுடணும். ஆனா அடுத்த வட்டம் ஒன்று கூட மறந்துட்டேன். உப்பு தண்ணி என்ன சாப்பாடுக்கும் தேவை உப்பு உப்பு இல்லாம குப்பை இல்லைன்னுமே உப்பு தண்ணியை மறந்துட்டேன். நாங்கள் உப்பையும் போட்டு உப்பு இல்லாட்டி சரி ரைட் ஓகே. இனி நாங்கள் எல்லாமே நல்ல வடிவா குழைச்சிட்டோம். அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் தெரியுமோ? வடை சுட போகிறோம். ஈஸியான வேலை தான். அப்போ நாங்களே வடை சுட போகிறோம். அப்போ அதுக்கு முன்னுக்கு இந்த இப்படியே வச்சுட்டு நாங்கள் போய் இலையை எடுத்துக்கொண்டு வருவோம் வடை சுடுறது கட்டுற வடை. சரி அப்போ நாங்கள் இலையெல்லாம் எடுத்துன்னு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷம் போய் இலையை அணிஞ்சு வந்துட்டேன். 2 இல்லை தான் கொண்டு நான் அதில் ஒரு கிலோ ஓட்டை இல்லை சரி உங்க எல்லாமே இவ்வளவு பார்த்தோம். ஆனா உச்சியில எல்லாமே இவ்வளவு பார்த்தோங்க. சரி அப்ப நாங்க கிட்டே இருந்த எப்படி நீங்க நாங்க முன்னும் கேஸ போட்டுட்டோம் விடுவோம். எல்லாத்துலயும் சேத்த போட்டா நாமிடணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய விட்டு நல்லபடியா கொதிக்கணும். சரியோ நாங்க இஞ்சால இப்ப போடக்கூடாது. நாங்க முன்னுக்கு இங்கால என்ன செய்ய போறோம்? இல்லைன்னா ஊற்றுவோம். அப்பதான் ஒட்டாம வருவே வேறமோ. சரி இங்க வேறங்க மினுசுக்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க இருக்கா பார்த்தா. இனி நாங்கள் வேறங்க என்ன வட்டமா வடை சுட போறோம். என்ன ஓட்ட வடை இது என்னன்னு வந்து சொல்லுங்க. சரியா எனக்கு 1997 இது வந்து உண்மையாவா? இதை போடுவோம்மா சின்ன கொஞ்சம் போட்டு பார்ப்போம்மா. பொரிஞ்சிட்டு உண்டு இல்லை ஒரு சத்தம் அசுமாத்தம் ஒன்றுமே இல்லை. ஏனண்டா என்ன நல்ல படிவா கொதி. சரி அப்போ என்ன சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்க நாங்கள் உளுந்து வடையெல்லாம் சுட்டுட்டோம். ஆனால் கொஞ்சம் வேண்ட வட்டங்களை மட்டும் காணையில என்ன தலை மட்டும்தான். ஐயோ கொண்டு விழுந்துட்டே பாருங்க இவ்வளோ வடையலண்டு. என்ன இனி நான் என்ன செய்வோம் தெரியுமா? இப்போ ஏன் திடீர்னு வீடியோ ஒன் பண்ணி நான் தெரியுமோ? நான் இவரில் குட்டி குட்டி வடை சுட போகிறோம். விருப்பம் இங்கே வேறுங்கோ குட்டி இல்லை வடிவா குட்டி குட்டி வடையா சுட போனேன். பாருங்கோ இனி கொண்டே அதில் வச்சு பாருங்கோ நல்ல வடிவா நாங்கள் சின்ன சின்ன வடையாடலாம் சுட போகிறோம். என்ன சரிங்களா? ஒரு உளுந்து வடையில் சின்ன விதமான வடை. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இந்த வடையெல்லாம் சுட்டுட்டோம். என்ன சந்தோஷம். இனி நானே இப்போ வீட்டுக்கு ஒன் பண்ணினாண்டா நாங்கள் இனி குட்டி வடையிலெல்லாம் சுட போகிறோம். நீங்கள் ஒன்று காட்டுறீங்களா? என்ன இந்த நாங்கள் போடுவோம். என்ன நீங்கள் போய் காட்டுங்க. சரி நான் இனி இதை எடுத்துட்டு குட்டி குட்டி வடையில் இதில் போட போடுறேன் நான். என்ன இங்கே வேறுங்கோ என்ன மாதிரி
சின்ன சின்ன வடையர் போடுறேன்ண்டு ஏன்னா நாங்கள் இது அப்படியே குட்டி குட்டி வடையா இந்த வடை கடையில் விற்கும் வடை தெரியுமா? குட்டி வடை. ஓ சின்ன வடை அதான் இது. கணக்கு வெங்காயம் எல்லாம் போட்டு செய்வாங்க. இந்த குட்டியா இருக்கும் குருணி மேல். ஓ அந்த வடை தான் இது என்ன இது இல்லை அது பருப்பு வடையில் செய்கிறேன். நாங்கள் எல்லாம் குட்டிக்காக செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா தானே இருக்கும் வடை என்றாலும் நல்லா இருக்கும். இதில் ரெண்டு மூன்று தானே நான் சின்னனா இருக்கும். இது டக்குன்னு சாப்பிடலாம். அதான் வித்தியாசம். அது 2000 சின்ன அதுதானே ரைட். நாங்கள் இப்போ எல்லா வடையும் செய்து முடியும். நீங்கள் வந்து பாருங்க இந்த மாதிரி நான் சந்தோஷம் பொறிக்கிறேன். நீங்கள் வேறுங்க சின்ன வடையெல்லாம் நான் பார்க்கவே உண்மைக்குமே ஆசையாக கிடக்கும். ஏன்னா என்ன வடிவா நாங்கள் வடை சுடுறோம்னு பார்த்தீங்களோ? என்னது? அதுதான் நாங்கள் இந்த வடையெல்லாம் சுட்டு சாப்பிடேக்கான பார்த்தீங்களா? இங்கே வேறுங்கோ நாங்கள் எல்லா வடையும் சுட்டுட்டோம். என்ன சந்தோஷம் இங்கே வேறுங்கோ நல்ல வடிவா வடை எல்லாமே நாங்கள் சுட்டுட்டோம். என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல வடிவா பஞ்சு போல வடை வந்துட்டேன்னு. இனி யார் சாப்பிடு பார்க்க போறது? நீங்கல்ல இந்தாங்க சாப்பிடு பாருங்க அப்படி இருக்கண்டு வடைய காட்டுட்டோம். வடைய சின்ன வேறுங்க என்ன வடிவா இருக்கண்டு. இங்க வேறுங்க எல்லா வடையும் சுட்டுட்டோம் தானே நாங்க. சாப்பிடு பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. அப்படியே சாப்பிட்டீங்களோ? குட்டி வடையை எடுத்த நீங்களோ? இங்க பாருங்க உண்மைக்குமே நல்ல வடிவா உள்ளுக்கு எல்லாம் அவிஞ்சே விட்டுது. என்ன நல்ல வடிவா பஞ்சு போல வந்துட்டு அவிஞ்சு அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. வடை சொக்காம இருக்கு. அதே மாதிரி நல்ல வடிவா அவிஞ்சும் இருக்கு. சுடாசி சாப்பிடா பிடிச்சோம். நல்ல டேஸ்ட் தெரியுமா? நெச்சு பார்க்கல எல்லாமே உப்பு எல்லாமே கணக்கா வந்துருக்கு. என்ன சந்தோஷம் உள்ள எல்லாம் அவிஞ்சிட்டு சாப்பிட ஆசையாக இருக்கு. உங்களை வடையும் சரியான வழியான இப்படி ஒரு வடையா அப்ப நிக்க நான் இப்படி வரமாட்டேன். என்ன பயந்து கொண்டு இருந்தேன் நான்மா உளுந்து போய்க்கினேன் தண்ணி ஊடிட்டேன். பார்த்தா நல்ல வடிவம் டிசைன் தான் ஒரு விதமா வந்திருக்கேன் இல்லையா? வடை நல்லா தான் வந்திருக்கேன். ஒன்று சின்ன வடை எல்லாமே நல்லா வடிவா வந்திருக்கு. அப்போ உண்மைக்குமே வடையை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ நான் வீடியோ முடிப்பேன். நான் சந்தோஷம் உண்மைக்கு நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். எனக்கு கருத்துக்கள் எப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ